வணக்கம் மக்களே. திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பேசும் பொழுது நாகப்பட்டினத்தில் கட்டிய ரயில்வே தொழிற்சாலை மூடப்பட்டது என்று கூறினார். இதை விவரம் அறியாதவர்கள் பலர் நாகப்பட்டினத்தில் ரயில்வே தொழிற்சாலையே இல்லை, விஜய்க்கு விவரம் பத்தலை, கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டரை கரெக்டாக எழுத சொல்லலாம் அப்படின்ட்டு பலர் விமர்சனம் செஞ்சாங்க. முக்கியமாக தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் விமர்சனம் செஞ்சாங்க. அதை பற்றி பல இடத்துல அதை பற்றி விவரங்கள் தேடிய பொழுது கிடைத்த தகவலை உங்களுக்கு நான் பகிர்கிறேன். நாகப்பட்டினத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ரயில்வே தொழிற்சாலை மிகவும் முக்கியமானது, வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. 1890 மற்றும் 1900 காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட காலங்களில் தென்னிந்தியாவில் ரயில்வே விரிவாக்கத்தின் போது நிறுவப்பட்டது. காரணம், நாகப்பட்டினம் அப்போதைய காலத்தில் கிழக்கு கடற்கரையின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. அங்கிருந்து சரக்குகளை முக்கியமாக உப்பு, அரிசி, துணி, நூல், மீன், மரப்பொருள் போன்றவை ரயில் மூலம் உள்நாட்டிற்கு அனுப்புவதற்காக ரயில்வே இணைப்பு மிக அவசியமாக கட்டப்பட்டது. நாகப்பட்டினத்தில் கட்டப்பட்ட தொழிற்சாலையில் நடந்த பணிகள்: ரயில்வே வண்டிகளை பழுது பார்க்கும் வேலை, சிறிய அளவிலான பொறியியல் பணிகள், இயந்திரங்களை பராமரிக்கும் நிலையம், அதாவது மெயின்டெனன்ஸ் நிறுவப்பட்டது. அந்த ரயில்வே தொழிற்சாலையின் முக்கியத்துவம் அந்த காலகட்டத்தில் நாகப்பட்டினம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் என கருதப்பட்டதால் ரயில்வே தொழிற்சாலை பெரிய வேலைவாய்ப்பு வழங்கி உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமானது. இன்றைய நிலை, இந்திய சுதந்திரத்திற்கு பின் அந்த தொழிற்சாலை முக்கியத்துவம் குறைந்தது, படிப்படியாக மூடப்பட்டது. சிறிய பராமரிப்பு நிலையமாக மட்டும் இருந்தது. பிறகு அந்த ரயில்வே தொழிற்சாலை திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டன. சுருக்கமாக சொன்னால், நாகப்பட்டினம் ரயில்வே தொழிற்சாலை ஆங்கிலேயர் காலத்தில் கடற்சார் வணிகத்தையும் ரயில்வே போக்குவரத்தை இணைக்கும் முக்கிய மையமாக இருந்தது. தவைக்க தலைவர் விஜய் பொய்யும் விவரம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னாங்க. யாருக்கு விவரம் இல்லைன்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.